ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. நான் ஒரு வீடியோ போட்டு ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 2 ரீசன் இருக்குது வீடியோ போடாததுக்கு. ஒன்று குட்டி பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சளி, காய்ச்சல் இது மாதிரின்னு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கே சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சத்யாவுக்கு எக்ஸாம் வந்துடுச்சு. அதனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல கரெக்ட் டைமுக்கு. இந்த சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஒரு வழியாக லாஸ்ட்டு 2 டேஸாக தான் கொஞ்சம் குட்டி பையன் நல்லா இருக்கான். இப்போ நல்லாவே இருக்கான். திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த ஒரு வாரம். ஏன்னா அவனுக்கு எப்போவுமே ஜுரம் வரும், பட் ஆக்டிவாகவே இருப்பான். இந்த வாட்டி ஜுரம் ரொம்ப டல்லாயிட்டான். உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அவனுக்கு. என் மேலேயே தான் படுத்துட்டு இருந்தான். தூங்குறது, படுக்கிறது எல்லாமே என் மேலே இருந்ததுனால என்னால் வீடியோவெல்லாம் ஷூட் பண்ண முடியல. இதுக்கு மேலே நான் கரெக்ட் டைமுக்கு வீடியோ போடுறேன். இந்த இதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் சத்யாவுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு, ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, அப்புறம் இட்லி அரைக்கலான்னு சொல்லிட்டு இட்லி மாவுக்கு தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். சரி, கூடவே பசங்களுக்கு ரொம்ப நாளாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வடை. அதை செய்ய முடியல, உடம்பு சரியில்லாததுனால நான் செய்யலை. சரி, இன்றைக்கி அதையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடைக்கும் சத்யா வரத்துக்கு ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வடைக்கும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். அதை தான் இப்போ நாங்கள் அரைச்சிட்ருக்கோம். வடைக்கு தான் அரைச்சிட்ருக்கோம். வடையை மாவு எடுக்கிறதுக்குள்ளேயே குட்டி பையன் எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சோடனே ஒரே அழுத, தூக்க சொல்லி அழுதுட்டு இருந்தான். நான் சரி மாவை வாரிட்டு தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவை வாரிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் எண்ணெயும் காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வடை மாவை எடுத்துக்கலாம். கிரைண்டர்லேருந்து எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் மிளகு தூள் தான் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நான் மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தோங்கன்னா மாவு நல்லா புசு புசுன்னு மேகம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாவு எக்ஸஸாக இருந்துச்சு, அதனால் கலக்க முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் மாவு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். குட்டி பையனை இறங்குங்கன்னா இறங்கவே இல்லை. அவன் நான் மேலேயே தான் உட்காந்துட்டு இருந்தான்.
மோஸ்ட்லி என் வீடியோவை பார்க்குறவங்க சத்யாவை எங்கன்னு கேட்பாங்க. சத்யா வந்து இந்த வீடியோவில் ஏன் வரல அப்படின்னா, சத்யா தான் வந்து இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ட்ரைபேட் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து சத்யாவை தான் மேலே உட்கார வச்சு ஷூட் பண்ண வச்சிட்ருக்கேன். சத்யாவை அப்புறமா நான் காமிக்கிறேன். வீடியோவோட எண்டில் அவன் வருவான். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவன் எண்டில் வருவான். மாவை பீட் பண்ணலான்னா குட்டி பையன் கீழே இறங்கவே இல்லை. ஸோ அவனை கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு ரஸ்க் இருந்துச்சு, அந்த ரஸ்க்கு தான் எடுத்து கொடுத்தோடனே அவன் அமைதியாயிட்டான். அதனால் ரஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மாவை அது கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை வந்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எடுத்தோடனே வடையை நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி வடையெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க, நல்லாவே வருது. கிரைண்டரில் தான் மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் மிக்சியில் கூட மாவு அரைக்கலாம். மாவு அரைக்கும் போது வந்து ஒரு லைட்டாக வந்து தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிங்கன்னா, ஐஸ் க்யூப் இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா மிக்சிலேயுமே நல்லா மாவு புசு புசுன்னு வரும். நான் இட்லிக்கு ஊற வைக்கணுன்றதுனால கிரைண்டரில் அரைச்சிட்டேன். சரி அப்படியே அரைச்சிட்டு அப்படியே இட்லிக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் கிரைண்டரில் வந்து அரைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா நானும் எப்போவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். ஒரு டம்ளரை போய் கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதை கிரைண்டரை கழுவுறது யார் அப்படின்ற சோம்பேறித்தனம்லாம் நிறையா இருக்குது. அதனால் நான் மிக்சியிலே அரைச்சிப்பேன். என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சியில் அரைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாவு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோம்னா மாவு நல்லா வந்து புசு புசுன்னு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னதான் ரஸ்க்கு கொடுத்தாலும் இந்த குட்டி பையன் வந்து கீழே நின்றுட்டு அழுதுகிட்டே தான் இருந்தான். பாருங்க, நல்லாவே தெரியும், அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க. இன்னும் அமைதியாகல. சரி நம்ம வடையை போட்டுட்டு தூக்கிக்கலான்னா அதுக்கு கூட விடலை. எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். வடையை வந்து தண்ணியில் கையை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வடை மாவு கொஞ்சம் உருண்டையாக எடுத்து அது நடுவில் ஒரு கெட்ட விரலில் ஒரு ஓட்டை போட்டு வடையை அப்படியே வந்து நம்ம விட வேண்டியது தான்.
வடை நிஜமாலுமே சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்யா இப்போ பாருங்கள், சத்யா வந்து வடையை பற்றி சாப்பிட்டுட்ருக்கான். சமைச்சோடு சொன்னால் கேட்கவே இல்லை அவன். இருந்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சாப்பிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது. என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வடை பயங்கர சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டி பையன் கூட நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா பாருங்கள், அவன் மாதம் தனியாக உட்காந்து ஒரு தட்டில் கொடுத்த உடனே அவன் மாதம் தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ போடாததுக்கு ட்ரைபேடும் ஒரு ரீசனுங்க. ட்ரைபேட் உடஞ்சதுனால என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. வேறு ட்ரைபேட் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த உடனே நான் நிறைய வீடியோ இதுக்கு மேலே டைமிங்கில் போடுறேன். மறக்காமல் வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடனே எங்களோட வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோ வந்து முருகருக்கு எப்படி மாலை போடுறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். பாய்.